بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் மாவட்ட மாநில நிர்வாகிகளாக இருக்கும் நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய இயக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கத்தோடு இந்த தர்பியா வகுப்பிலே நாம் பங்கேற்றிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் மற்றும் இந்தியா இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதிலேயும் நம்முடைய அமைப்பு பரவி இருப்பதையும் பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இதில் சேர்ந்திருப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதை போன்ற எத்தனையோ அமைப்புகள் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறோம் என்ற பெயரில், சமூகத்தை சீர்திருத்துகிறோம் என்ற பெயரில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் நம்முடைய ஜமாத்தை போன்று அவர்களுடைய அமைப்பு இருப்பதில்லை. குறிப்பாக எல்லா ஜமாத்தை விட்டும் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து மட்டும் ஒரு தனித்துவம் பெற்றதாக, சில விஷயங்களில் தனிமைப்படுத்தப்படக்கூடியதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விஷயங்களில் நம்மை எதிர்ப்பவர்கள் அவங்களுக்குள்ள எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் நம்மை எதிர்க்க வேண்டும் என்பதில் அத்தனை பேர்களும் ஒன்று கூடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை பிடிப்பு, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் இவைகள் வீரியமிக்கதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதனாக நின்று அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. நம்ம தனித்து நின்று அவர்களிடத்தில் போராடினோம் என்று சொன்னால் நம்ம ஒண்ணுமே இல்லாமல் ஆகிவிடுவோம் என்பதை அவன் வழங்கியிருக்கிறான். 2 பேர்கள் 3 நபர்கள் இப்படி ஒரு பெரும் கூட்டமாக மொத்தமாக சேர்ந்து தாக்கினால்தான் இவர்களை ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியும் என்று எண்ணிய காரணத்தினால்தான் அவர்களுக்கு மத்தியில் எத்தனை ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்க்கிறார்கள். அவ்வளவு பேர் சேர்ந்து எதிர்த்தாலும் இறைவனுடைய ஒளியான இந்த உண்மையான மார்க்கத்தை அழித்துவிட முடியாது, உங்களுடைய வாயால் அழைத்துவிட முடியாது என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ப அவர்களால் எவ்வளவு பயங்கரமான சதிகளை செய்தாலும் இது மென்மேலும் வளர்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். எதற்காக இந்த ஜமாத் இவ்வளவு பயங்கரமான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயும் நிலைத்து நிற்கிறது? எத்தனையோ ஜமாத்துகள் வளைந்து நெளிந்து கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் பார்த்தா அக்பரை சொல்லலாம், தீனை இலாஹி என்று சொல்லி எம்மதமும் சம்மதம் அத்தனை எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படிலாம் உருவாக்கினார். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளத்திலே காணாமல் போயிருக்கிறது. ஆனா மக்களிடத்தில் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய இந்த ஜமாத் தனித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளில் வளைந்து கொடுக்காமல் சரியாக இருப்பதின் காரணத்தினால்தான். அதில் முக்கியமான அடிப்படை என்ன? இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு வெற்றி அடைவதற்கு நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது திருமறை குர்ஆனுடைய வசனமும் நபி வழிகளும் மட்டும்தான் என்ற சரியான கொள்கையில் நாம் இருப்பதின் காரணத்தினால்தான் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் சூழ்நிலை இப்போ என்னென்னா, புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்ற ஒரு சில நிர்வாகிகளுக்கு இந்த அடிப்படை விஷயங்களில் ஆழமான ஒரு பதிவு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம உறுப்பினராக சேரும் பொழுதே அதனுடைய கையெழுத்தில் கூட என்னதான் போடுகிறோம், நம்முடைய வாழ்க்கை நெறியாக குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி அளிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஜமாத்தின் உறுப்பினர்களாகவே நம்ம என்ன செய்யறோம், அடையாள அட்டையை கொடுக்கிறோம். அதனுடைய அடிப்படை விஷயமே குர்ஆன் ஹதீஸின் படி நடக்கணும், அப்படி நடப்பவர்கள் தான் இந்த உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கூட பல விஷயங்களில் பல இடங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு நிறைய உதாரணங்களை
இடங்களை சொல்லலாம். அந்த திருமணம் மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, வரதட்சணை வாங்கி நடக்கக்கூடிய திருமணம், ஆடம்பர திருமணம், நபி வழிக்கு எதிரான திருமணங்கள், இதெல்லாம் சாதாரணமாக போய் என்ன செய்யும், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெருசா ஒன்றும் கண்டுக்கிறக்கூடாது அப்படிங்கிற மாவட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள், கிளை நிர்வாகிகளாக இருப்பவர்கள் சாதாரணமாக சாப்பிட்டு வந்து இருந்துடுறாங்க. அங்கு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு கொதிக்கிறது, என்னடா இது, நம்ம போகக்கூடாது என்று நம்ம குடும்பத்திலே என்னுடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டில் நபி வழிக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது நான் போக மாட்டேன் என்று சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை எதிர்த்து நான் இருக்கிறேன். ஆனால் மாவட்ட நிர்வாகியா இருக்கிறவர் போறாரு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே நம்ம உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம்ம போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி போயிட்டு வந்து விடுகிறார்களே என்று ஆதங்கப்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? மிக முக்கியமான இந்த அடிப்படை ஆழமாக பதிய வைக்கும். இந்த அடிப்படை இல்லை என்று சொன்னால், இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் இந்த இரண்டு கல்லையும் வைத்து தான் உரசி பார்க்க வேண்டும் என்பது இல்லையானால் இந்த ஜமாத் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான். நம்ம குர்ஆன் ஹதீஸை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம், குர்ஆன் ஹதீஸின் படியெல்லாம் நடப்பது அவசியம் இல்லை, இதை விட்டு நம்ம அப்படி நெளிந்து விழுந்து கொடுத்து போகலாம் அப்படின்னு இருக்குமானால் இந்த ஜமாத்து தோன்றியதுக்கு அவசியமே இல்லை. யாரோட நாளோடு ஐந்தாக நாமும் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட நம்மள்கிட்ட ரொம்ப ஆழமாக பதிந்திருக்க வேண்டியதுன்னா, எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரிதான், அது போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மார்க்க விஷயங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலேயும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும், அது மட்டும்தான் அடிப்படையாக வைக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏன் இதை நாம் சொல்லுகிறோம்? இந்த ஜமாத் இது தன்னிச்சையாக இந்த ஒரு கொள்கையை சொல்லவில்லை. நம்முடைய திருமறை குர்ஆன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரமாக இருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு அப்படிதான் போதிக்கிறது. நம்ம எப்படி நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை ஆழமா பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக அல்லாஹ்வினுடைய வழிகாட்டு, நம்ம படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ், அவன்கிட்ட தான் போய் மறுமை நாளையில நம்ம கூலியை வாங்க போகிறோம், அந்த சொர்க்கம் என்ற பரிசை வாங்க போகிறோம். அப்ப அந்த பரிசை வாங்குவதற்கு கொடுப்பதற்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி நடக்க சொல்கிறானோ அதன் மாதிரி நடந்தால்தான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். சூரத் ஆல இம்ரான் 101வது வசனம், 3வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை அத்தஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா சிராத்தின் முஸ்தகீம். யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர் நேரான வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். அல்லாஹ் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டே, அல்லாஹ் பிடிக்கிறதுன்னா அவன் காட்டிய அந்த திருமறை குர்ஆன் வசனத்தினுடைய வழிமுறைகளை, அந்த அறிவுரைகளை நல்ல ஸ்ட்ராங்க நறுக்குன்னு பிடித்து கொண்டால் அவன் நேரான வழியில் போயிட்டான். அவன் பிடிக்கிறபடி இந்த திருமறை குர்ஆனுடைய அந்த இறைவனுடைய அறிவுரைகளை என்ன செய்யணும், பிடித்திருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரிதான், உலகத்தில் தோன்றிய ஆண்டியா இருக்கட்டும் அல்லது அரசனா இருக்கட்டும் அல்லது இறை தூதரா இருக்கட்டும் சாதாரண மனிதனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை ஸ்ட்ராங்கா பிடித்திருந்தால் அவன் நேரான வழியில் இருக்கலாம். இதற்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப வெளியேற்றப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான், குல்னா இஸ்பிது மின்ஹா ஜமியா, இந்த ஜன்னத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாரும் வெளியேறி விடுங்கள். இப்ப இம்மா யர்த்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி வரும், பமன் தபிய ஹுதாய பலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து அவங்களுக்கு ஒரு சோதனையை வைத்தார், அதில் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். அந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னாங்க, சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் அவன் கெடுத்த காரணத்தினால அதை சாப்பிட்டு ஜன்னத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இம்மா யாசி என்னக்கும் மின்னி சுதன், என்னிடத்தில் இருந்து ஒரு நேர்வழி வரும். யார் அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் இல்லை, நான் இதுதான் நேரான வழி என்று உனக்கு நான் சொல்லுவேன், ஒரு வழியை உனக்கு நான் காட்டுவேன். அந்த வழியை உங்களில் யார் பின்பற்றுவாரோ அவருக்கு தான் மறுமையில் பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. அப்ப என்னுடைய வழியை ஒருவன் பின்பற்றவில்லையானால், என்னுடைய வழியில் இருந்து வழி தவறி போய்விடுவானால்,
வேறு வழியை அவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் கண்டிப்பாக மறுமையில பயப்பட்டாகணும், கவலைப்பட்டாகணும், நரகம் என்ற அந்த கொடிய வேதனைக்கு ஆளாக வேண்டும் என்று முதலாவது போதனையை அப்படித்தான் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து துவங்கும் பொழுது அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை தான் பின்பற்றணும். உலகத்தின் நடைமுறை இல்ல, ஊரினுடைய நடைமுறைகள் இல்ல, இந்த மக்கள் காட்டிய வழிமுறைகள் இல்லை. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை நீ என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நீங்கள் மறுமையில் வெற்றி அடைவீர்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை. இது முதலாவதாக அடிப்படையாக நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறைகளின்படி யார் நடந்தாரோ அவர்தான் வெற்றியாளர். இரண்டாவதாக நாம் சொல்லுகிறோம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் காட்டிய வழிமுறை. இதற்கு என்ன காரணம்? இது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் காட்டிய வழிமுறையை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினால்தான் அதை நம்ம பின்பற்றணும்னு சொல்றோம். அவர்கள் கூட தனியாக மனோ இச்சையின் அடிப்படையில் அவங்க சொந்தமாக ஒரு கருத்தை சொன்னார்களே ஆனால் நம்ம இருக்க வேண்டிய அவசியம். இறை தூதராக அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தில் ஆண்டு ஆண்ட 23 ஆண்டுகால வாழ்க்கையில் அவங்க சொந்தமாக சில விஷயங்களை சொல்லி இருப்பார்களே ஆனால் அது மார்க்கத்தினுடைய அளவுகோல் இல்லை. அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அவர்கள் சொன்னதாக சொன்னால் மட்டும்தான் அதை ஏற்கணும். அவர்கள் அந்த அடிப்படையில் சொன்ன மார்க்கத்தின் சட்டதிட்டங்களாக சொன்ன அனைத்தும் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகள். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 161வது வசனம். அதுல சொல்றார், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றா, அவனுக்கு விருப்பமான, அந்த படைத்த இறைவனுக்கு விருப்பமான நல்ல சரியான வழி எதுவோ அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டான். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றணும்னு சொல்லுகிறோம். அடிப்படை என்ன? அல்லாஹ் சொன்ன வழிதான். அந்த அல்லாஹ் சொன்ன வழியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்று இருக்கிறார்கள், அதை பின்பற்றி இருக்கிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள் என்பதின் காரணத்தினால்தான் நாம் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை கூட நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் தெளிவாக சூரத்துல் மூமினின் 23வது அத்தியாயத்தின் 73வது வசனத்தில் சொல்கிறார், வ இன்னக லததுஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம். சூரத்துல் ஷூராவுல 52வது வசனத்தில் சொல்கிறான், வ இன்னக லதஹதி இலா சிராத்தின் முஸ்தகீம். ரெண்டும் ஏறத்தாழ ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீர் மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீர் மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அவங்க எந்த வழியின் பக்கம் இந்த சமுதாய மக்களை அழைக்கிறார்களோ அதெல்லாம் நேரான வழிதான், அவர்கள் அழைப்பதெல்லாம் சரியான வழிதான். முதலாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் தஆலா காட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் நேரான வழியில் தான் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார். சூரத்துல் யாசீனுடைய வசனத்தில் 3வது 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே நீர் இறை தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர், நீர் நேரான வழியிலும் இருக்கிறீர். இந்த வசனத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் கோர்த்து பாருங்கள். முதல் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ஒன்று. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியில் அவர் கரெக்டா இருக்கிறார், அவர் கரெக்டான வழியை தான் பின்பற்றி நடக்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இன்னக லததுஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். இந்த உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதும் சரியான வழி, மக்களை அழைப்பதும் சரியான வழி. இந்த நேரான வழி என்ற உத்தரவாதம் அல்லாஹ்வின் தூதருக்கு தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இதை நீங்கள் ஆழமா பதிவு வைக்கணும். ஒரு மனிதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட 2 உத்தரவாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒன்னும் அவர் கரெக்டான வழியில் இருக்கிறாரா, இரண்டாவது அவர் அழைக்கக்கூடிய அந்த வழி சரியான வழிதானா. இதன் 2க்கும் உத்தரவாதம் யார் கொடுக்கணும்? நம்ம கொடுக்க கூடாது, ஊர் மக்கள் கொடுப்பதல்ல, உலகத்தில் உள்ளவர்கள் கொடுப்பதல்ல, அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நேரான வழியில் இருக்கிறார்கள் சொன்னா ஓகே, இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹனபி ஜமாத்தில் இருக்கிறார், ஷாஃபில இருக்கிறார், இவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான்னா அதை நம்ம பின்பற்றலாம்.
ஆனா எந்த ஒரு தனி மனிதருக்கும் சரி, எந்த ஒரு ஜமாத்திற்கும் சரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யும், இந்த உத்தரவாதத்தை தரல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மட்டும்தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நீங்க நேரான வழியிலும் இருக்கிறீர், மக்களை நேரான வழியிலும் நீங்கள் அழைக்கிறீர். இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், தனி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அவர்களுடைய வழிகாட்டுதலை அடிப்படையாக நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அபு ஹனீஃபா இருக்காரு, இந்த அபு ஹனீஃபா இமாமுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் காட்டிய நேர்வழியின்படிதான் நடந்தது, உத்தரவாதம் கிடையாது. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடுங்கனாகவும் கை உடுங்கனாகவும் கூணனும், இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அதை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அவருடைய மனுகவில் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை எல்லாம் நேரான வழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற உத்தரவாதம் கிடையாது. அபு ஹனீஃபாவுக்கும் கிடையாது, ஷாபிக்கும் கிடையாது, மாலிக்கும் கிடையாது, அம்பலிக்கும் கிடையாது. அப்ப இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம என்ன செய்யறோம், மதுஹபுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் காட்டிய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனப்படி நடங்க, அதை போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த நபிவழியின் அடிப்படையில் நடங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக இருந்தால் அதை எதிர்ப்பதோடு அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணா இருக்கு யாராவது உங்களிடத்தில் சுட்டி காட்டினார், இது தவறு என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையின் பக்கம் உங்களை சொன்னார்களே, ஆனால் இந்த மாதிரி நீங்க போகாதீங்க, இது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஆடம்பர திருமணம், இது ஒரு சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது சிறுக்குல கொண்டு போய் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், நபி வழியை காட்டினால் உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பட்ட சிரமம் தெரியுமா, எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பட்ட பிரச்சனைகளும் இதைகளையும் பின்னாடி என்ன செய்ய காட்டக்கூடாது. நம்ம ஒன்று ஆதாரமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை காட்டும் போது, நபிமொழியை நாம் காட்டும் பொழுது உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையை நாம் அனைவர்களும் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நிறைய ஆதாரங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிற சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த மூமினான ஆணுக்கும் சரி மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை, இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவருடைய தூதுவரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டார், ஐ யகூன லஹுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் அவர்கள் கருத்து சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. வமை அசில்லாஹ வரசூலஹு ஃபகல் லல்ல லலாலம் முபீனா, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கிறார்களோ அவர் பகிரங்கமான வழிகேட்டில் போய்விட்டார். ரொம்ப தெளிவான வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இப்படித்தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், ஹதீஸை காட்டினால், நம்ம மனோயுக்தியை கொண்டு போய் அதில் நுழைக்கக்கூடாது.
தொழுதுட்டு இருக்கிறோம், தொழுகையிலே அத்தகையத்தில் விரலை அசைக்க வேண்டும், என்ன சட்டம் என்ன? தொழுகையில என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, என்ன எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு சொன்னாங்க. தொழுகையில இருப்பில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி தொழுதார்கள்? அவங்க விரலை அசைத்து தொழுது இருக்கிறார்கள். விரலை அசைக்காமல் ஒருவர் வந்து அப்படி விரலை அசைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இப்படி ஒரு மாதிரி பக்கத்தில் உள்ள ஒரு மாதிரி நினைப்பானே, இவன் ஒரு மாதிரி நினைப்பானே, அப்போ விரலை அசைக்காம இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு நபி வழியை காட்டும் பொழுது ஹதீஸை இல்ல இது சரியில்லை இது ஏத்துக்கிற கூடாது இந்த அது வேறு. நபிமொழி இருக்கிறது இருந்தாலும் அப்படின்னு என்ன செய்யறதுல பலர்கள் செய்வதில்லை. ஏன்னா அந்த ஊருக்கார ஒரு மாதிரி சொல்லுவானோ ஒரு மாதிரி நமக்கு தோன்றுகிறதோ என்று எண்ணக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. நபி வழியை ஆதாரம் காட்டிட்டீங்கன்னு சொன்னா மூமினாக இருக்கக்கூடிய எந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அதுல உங்களுக்கு விருப்பமே கிடையாது. என்ன சொன்ன கேட்டாங்கன்னா கட்டுப்படணும். இது அல்லாஹ்வின் தூதர் ஒரு சொல்லை இப்படி காட்டி நான் செய்ய மாட்டேன், அப்படி நான் நடக்க மாட்டேன், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் தான் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகள் தெரிகிறது. அப்படி தெரிந்திருந்தும் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் போய்விட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உங்களை போன்று பெரிய வழிகேடர்கள் யாரும் கிடையாது. வெளியில சொல்லணும் பெரிய நான் மாவட்ட தலைவராக இருக்கேன், செயலாளராக இருக்கேன், பொருளாளராக இருக்கிறேன் நீங்க சொல்லிக்கலாம். இந்த மாவட்ட தலைவருடைய போஸ்ட் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் பார்ப்போம், அல்லாஹ்வுடைய சொல்லின்படி அந்த தூதர் காட்டிய அந்த வழிமுறையின்படி நீ செயல்பட்டியான்னு பார்த்துட்டா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானே தவிர நம்முடைய இந்த பதவியை வைத்து அல்லாஹால என்ன செய்ய அனுப்ப போவது இல்லை. அதனால் நாம் என்ன செய்யணும், மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒருவர் அல்லது ஒரு கிளை உறுப்பினர் அல்லது ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் அல்லது எதிலே இல்லாத ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நமக்கு முன்னால் காட்டினார்கள் என்று சொன்னால் அவன்கிட்ட போய் நீ பெரிய யோக்கியனா, நீ பெரிய சிறந்தவனா, உன்னையுடைய வண்டவாளத்தை நான் எடுத்து விடவா அப்படின்னு நம்ம தவறை மறைப்பதற்கு அவனுடைய தவறை பட்டியல் போடக்கூடாது. அல்லாஹ் தூதர் சொன்னாங்கன்னா சரி நான் செஞ்ச தவறு தான், நான் திருத்திக் கொள்கிறேன், இனிமே நான் அதை சரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டுமே தவிர எதிர்த்தவர்களுடைய தவறுகளை அடுத்து நாம் பட்டியல் போடக்கூடாது. இதுக்கு இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், அல்லாஹ் தூதர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாற்று கருத்து சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தெளிவான வழிகே. அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐயகூலு சமீனா வ அஸானா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்க அழைக்கப்பட்டார். பிரச்சனை நடக்குது, குடும்ப பிரச்சனை, சண்டைகள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில ஒரு தவறு நடந்திருக்கும், பிரச்சனைகள் தலைமைக்கு வந்திருக்கும். அவர்களை அழைத்து ரெண்டு பேரையும் வைத்து பேசும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு சாதமாக மாநிலம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம மாநில செயலாளராக வந்திருக்கிறோம், மாவட்டத்தின் முக்கிய பொறுப்புல இருந்து வந்திருக்கிறோம், நம்ம இங்க சொல்லிட்டா என்ன செய்வோம், நமக்கு எல்லாத்தையும் சாதகமாக தான் பயன்படுத்துவாங்க அப்படின்ற எண்ணத்தோடய உள்ள வந்து விடுகிறோம். அப்ப நம்ம இங்கே விசாரித்து இங்க இருக்கக்கூடியதுல நீங்கள் செய்வது தவறுதான்னு மார்க்கப்படி சொன்னால் என்ன நம்ம கொண்டு வந்ததுக்கு எதிராக இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது. நியாயமா அது தவறா அப்படின்னு பார்க்காமல் எப்படி பார்க்காங்க, நம்ம ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கான், ஒருத்தன் வந்திருக்கான், அவன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல வரக்கூடாது. சரி, மாவட்டத்தில் இருந்து வந்தாலும் கூட நேர்மையா கரெக்டா தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள், நம்ம தவறு சுட்டி காட்டுகிறார்கள் என்ற மனப்பக்குவம் நமக்கு வரணும். நபி வழியை காட்டுகிறார்கள், ஹதீஸை காட்டுகிறார்கள், அப்ப நம்ம ஏற்றுதான் நடக்கும், நம்ம தெரியாமல் செய்து விட்டோம் என்று திருந்தக்கூடிய வாய்ப்பு வரணும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் விஷயத்துல பிணக்குகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை என்ன செய்கிறார்கள், இங்கே வர கூப்பிடுகிறார்கள். அவ கூப்பிட்ட பொழுது குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் இதுதான் சட்டம், நீங்க செஞ்சது தப்பு தான், மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் தவறு தான் அப்படின்னு சொன்னா சமீனா வாசானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் இருக்கும். நீங்க காட்டியது குர்ஆனுடைய வசனம், நீங்கள் காட்டியது நபி வழி, இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், இந்த இதை நாங்கள் கேட்டோம், கேட்டது மட்டுமல்லாமல் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டும் நடப்போம் என்று போக வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்பதான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும்.
நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம செஞ்சது எல்லாமே 100% கரெக்ட்னு பிடிவாதமா இருப்பார்களே ஆனால், நான் இதுல தவற மாட்டேன் என்று இருப்பார்களே ஆனால் அவர் திருந்தவே முடியாது. நம்மளும் மனுஷன்தான், நம்மள்டையும் தவறு வரும், நம்மளும் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் தவறுகளை சுட்டி கட்டும் போது நம்ம திருந்துவோம். இல்ல நம்ம எப்போ எந்த காலத்தில் தவறு செய்ய போறோம், நம்ம மேல எப்படி தவறு வரும், நம்மளை விட பெரிய ஆள் யார் இருக்கிறார் என்ற ஒரு ஆணவம் நமக்கு வந்து விடுமானால் நம்ம கண்டிப்பாக திருந்தவே மாட்டோம். அதான் அல்லாஹ் நம்மளை விட எல்லாம் பெரியவன். அந்த அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது, மாவட்டம் நிர்வாகிகள் யாராயிருந்தாலும் சரிதான் கட்டுப்பட வேண்டும். நிறைய இடங்கள்ல கிளைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்டத்துக்கு மோதல் வரும் பொழுது, கிளையில் இருக்கக்கூடியவன் நியாயமாக நடக்கிறான், நபி வழியின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் மாவட்டம் கோவிச்சுட்டு போக கூடாது. இந்த கிளைக்கு கேட்டு அவனுக்கு நம்ம கட்டுப்படுறதா, கிளைக்காரன் சொன்னதுக்கு நம்ம பின்பற்றி போவதா என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நியாயமா அநியாயமா என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும். குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் காட்டப்பட்டதா, நபி வழியின் ஆதாரம் காட்டப்பட்டதா என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த அடிப்படையை விட்டு நீங்கள் தவறி ஒரு பேச்சுக்கு எத்தனை பேர்கள் போறார்கள். அப்படி நீங்கள் மறுமையில் நீங்கள் இந்த மாதிரி நிலையில் நீங்கள் வந்து விடுவீர்களானால், இவர்களை விட்டு எனக்கு இந்த ஊர் பழக்கம் மாதிரியே நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நடந்தால், இந்த ஊர்ல உள்ள தலைவர்கள் பின்பற்றி நடப்போம் என்று, அல்லது உங்களுக்கு என்று யாரையாவது ஒருவரை முன்மாதிரியாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுவிட்டு மற்றவர்களை முன்மாதிரியாக வைத்து அதை நீங்கள் பின்பற்றி வருவீர்களானால், மறுமையில் உங்களை போன்று கை சேதப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு திருமறை குர்ஆன் நேரடியாக தெளிவாக நமக்கு சொல்கிறது. சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தின் 166வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது தபர்ரா அல்லதீன தபியூ மினல்லதீன தபவு வரஉல் அதாப் வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிடமிருந்து தவிர்ந்து போய்விடுவார்கள், ஓடி போயிடுவாங்க. நீங்கள் யாரை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து பின்பற்றி நடந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், போய்விடுவார்கள். அப்ப என்ன செய்வார்கள், நம்ம நினைத்து கொண்டு இந்த தலைவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நினைக்கிறார்களே. அப்துல் காதர் ஜைலானி காப்பாற்ற போறாரு, அந்த அவுலியா காப்பாற்றிடுவாரு, இந்த தலைவர் காப்பாற்றுவார் நினைப்பீர்களே. ஆனால் அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், விலகி போய்விடுவார்கள். அப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் அவனை பின்பற்றினால் அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறானா, கொண்டு போய் சேர்ப்பான் நரகம். அவன் பார்ப்பான் நரகத்தை பார்க்க போகிறான். அவனுடைய காரணங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும். எந்த காரணங்களும் அங்கே சொல்லுவதற்கு வாய்ப்பு வசதிகள் எதுவும் இருக்காது. அவனும் உங்களை காப்பாற்ற மாட்டான். நீங்கள் நேரடியாக நரகத்தை பார்த்து நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சூரத்துல் பக்ராவினுடைய 167வது வசனத்தில் சொல்கிறான், வகாலல்லதீன தபவு லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரஅ மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா. அவர்கள் சொல்வார், மறுமையிலே போய் நம்ம அல்லாஹ்வும் தூதரையும் நம்ம பின்பற்றாம நம்ம போயிட்டோமே, இந்த தலைவர்களை பின்பற்றமே, இவன் பேச்ச நம்ம கேட்டு நடந்தோமே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்வாராம், எங்களுக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அவர்கள் எப்படி எங்களை விட்டு விலகி போனார்களோ அப்ப நாங்களும் என்ன செய்வோம், விட்டு விலகி போவோம் என்று சொல்வார்கள். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், மறுமையில இந்த உலகத்தில் சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது பின்பற்றாதவன் மறுமையில உண்மை நிலையை அறியும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இவங்க எப்படி எங்களை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி இவர்களை நாங்கள் விட்டுட்டு ஓடி போயிருப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்களாம். ஆனால் சொல்லி என்ன பிரயோஜனம், அங்க கத்தி பிரயோஜனம் அல்ல, அங்க கவலைப்பட்டு பிரயோஜனம் எதுவும் இல்லை என்பதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாதிரி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் எல்லாம் இந்த மாதிரி அல்லாஹுவை விட்டுவிட்டு அவன் தூதரை விட்டுவிட்டு இந்த முன்னோர்களை எவங்க பின்பற்றுறாங்களோ அவங்க கண்டிப்பாக மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 67, 68வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், காலு ரப்பனா 66லிருந்து 68 வரை, யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும்.
யக்கூலூன அவர்கள் சொல்வார்கள் யா லைத்தனா ஆதஅல்லாஹ வ ஆதஅன ரசூலா. நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த நேரத்தில் கதறுவார்களாம். கதறிவிட்டு அவர்கள் சொல்வார்களா, ஏன் நாங்க இந்த மாதிரி நரகத்துக்கு போன காரணம் என்ன? திருக்குரான் தமிழாக்கம் பே ஜெயலலாபதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல்